ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃபன் ரெசிபி தான். இந்த ரெசிபியை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், ஈவினிங் டிஃபன் டைம், சைட் டிஷ் இப்படி எப்படி வேணாலுமே பயன்படுத்திக்கலாங்க. அவ்வளவு டேஸ்டியான, ஹெல்த்தியான, அதே சமயத்தில் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தான். இந்த ரெசிபி செய்யறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்க வைக்கலாம். இந்த கொதிக்கிற தண்ணியிலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு தான் சேர்க்கணும்னு இல்லை, நீங்கள் தூளுப்பு சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதில் ப்ராக்கலி சேர்க்குறேன் நான். அதாவது ஒரு மீடியம் சைஸு ப்ராக்கலி, அதில் 4ல் 1 பங்கு இந்த சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்து சேர்த்தாலே போதும். இதில் சேர்க்கறதுக்கு முன்னாடி ரூம் டெம்பரேச்சரில் ப்ராக்கலியை ஒரு 2 முறை அலசிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஹையில், அதாவது ஃபுல் ஹை ஃப்ளேம் கிடையாது, மீடியம்க்கும் ஹை ஃப்ளேம்க்கும் நடுவில் வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா கொதிச்சு வரும். பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு, அதுலேருந்து அந்த லைட்டாக டஸ்ட் எல்லாம் நமக்கு தண்ணியில் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். இந்த ஸ்டெப் ஏன் நம்ம செய்கிறோன்னா, ஒன்று இது சீக்கிரமாக வெந்துடும் அப்படின்றதுக்காகவும், இது மேலே இருக்க அந்த ஃபெர்டிலைசர்லாம் அடிச்சிருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே போய் நல்லா க்ளீன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டெப் செய்கிறோம். இது போல் கொதிச்சு வர அந்த சமயத்தில் ஸ்டவ்வை உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அதற்கு அடுத்தது ஒரு ஸ்டெப் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலில் 4 முட்டை நான் சேர்த்துருக்கேன். அதை பீட் பண்ணுறேன். இது நாட்டுக்கோழி முட்டை, சின்ன சைஸில் இருக்கும், அதனால் 4 சேர்த்துருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் பெரிய சைஸ் முட்டை 2 சேர்த்தாலே போதுமான அளவாக இருக்கும். இந்த முட்டை நல்லா நம்ம அடிச்சுக்கணும். ரொம்ப நுரப்பொங்க அடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இது போல் அந்த கரு எல்லாமே நல்லா கலைஞ்சி வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை அடிச்சுக்கிட்டா போதும். இப்போ கரெக்டாக அடித்தாச்சு. இதையும் எடுத்து தனியாக வச்சுட்டு இது போல் ஒரு பேன் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். கடலெண்ணெய் தான் சேர்க்குறேன். உங்களோட விருப்பப்படி நீங்கள் வேறு எந்த எண்ணெய் வேணுமாலுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பேன் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த பேனில் தான் செய்யணுன்றது கிடையாது, தோசைக்கல்லில் கூட நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடேறி வந்துருச்சு. இந்த சமயத்தில் ஒரு மீடியம் சைஸு வெங்காயம், அந்த வெங்காயத்தை இது போல் நீல வாக்கில் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு வதக்கலாம். வெங்காயம் ஃபுல்லாக வதங்க தேவையில்லை, லைட்டாக அந்த கலர் மாறணும், அந்த பச்சை வாசனை போகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். அதற்கேற்றாற் போல் நீங்கள் வதக்கிக்கோங்க. ரொம்ப கருக விட்டுற வேணாம், அப்போ ரெசிபியோட டேஸ்ட்டு மாறிடும். இந்த ரெசிபிக்கு எல்லாமே இந்த அளவு கரெக்டாக வெந்திருந்தால் தான் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இதில் ஏற்கனவே நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா ப்ராக்கலி, அதை எடுத்து சேர்த்துக்கலாம். உப்பு இதிலையே இருக்கும், நம்ம தேவைப்பட்டதுன்னா கூட சேர்த்துக்கலாம். ப்ராக்கலியில் தேவையான அளவு உப்பு லைட்டாக ஊறி இருக்கும், ஏன்னா நம்ம தண்ணியில் உப்பு போட்டு வேக வச்சோம் இல்லைங்களா, அதனால. இது லைட்டாக வதங்கி வந்துருச்சு. தீயை நல்லா குறைச்சி வச்சிடலாம். குறைச்சி வச்சுட்டு இதில் நம்ம மிளகுத்தூள் மேலே தூவ போகிறோம். மிளகுத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் தூவிக்கலாம். மிளகுத்தூள் தூவுற அந்த கிளிப்பிங்ஸ் அப்போ வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன். ஆனால் இப்போ மிளகுத்தூள் உங்களுக்கு தெரியுது பாருங்கள், வெறும்ன மிளகுத்தூள் வீட்டில் அரைச்சது தான். இப்போது 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு இதனோடையே சேர்த்துலாம். இந்த சமயத்தில் நீங்கள் தூள் உப்பு தான் சேர்க்கணும். சேர்த்து 1லேருந்து 1.5 நிமிஷத்துக்கு லைட்டாக இதை கலந்து விட்டாலே போதும். இது ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த ரெசிபியோட முழு சத்தும் நமக்கு கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ ஏற்கனவே நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா முட்டை, அந்த முட்டையை எடுத்து இதில் அப்படியே மேலே சுற்றி ஊற்றி விட்டுருங்க. இது ஒரு ஆம்லேட் ரெசிபி போல தான், ஆனால் இதை சைட் டிஷ் இல்லை நம்ம டிஃபன் ஐட்டமாக கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்பவே டேஸ்டியாக நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் நமக்கு. சேர்த்துட்டு தீயை ஃபுல்லாக குறைச்சிட்டு தட்டு போட்டு மூடி அப்படியே ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வச்சுருங்க.
திறந்து பாருங்க, மேலே கொஞ்சம் வெந்திருக்கா இல்லை அப்படியே இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதற்கேற்றாற் போல் லைட்டாக ஓரெல்லாம் தூக்கி பார்த்துக்கலாம். அடியில் ஒட்டாமல் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. அப்படி ஒட்டுச்சுன்னா கொஞ்சமாக ஓரம் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதை அப்படியே கவிழ்த்து இன்னொரு தட்டில் எடுத்துட்டு திரும்பவும் இதை திருப்பி போட்டிருக்கேன். ஏன்னா இந்த பேன் வெயிட்டாக இருக்கும், கேமராவில் வச்சு அப்படியே என்னால் திருப்ப முடியல. அதனால தான் நீங்கள் கட் பண்ணிட்டும் போடலாம், இல்லை தோசைக்கல்லில் செஞ்சிங்கனாலும் திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா திருப்பி போடாமல் இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே வேக விட்டு எடுத்து கூட சாப்பிடலாங்க. அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த பேனில் இருக்க சூடே போதும் அடியில் வேகிறதுக்கு. ரொம்ப ஈஸியான அதே சமயத்தில் டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபினே இதை சொல்லலாம். சீசனில் ப்ராக்கலி கொஞ்சம் விலை குறைவாக தான் கிடைக்கும். அது போல சமயத்தில் இதை வாங்கி சாப்பிடுங்க. ப்ராக்கலியில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது, அதனால நம்மளோட ஹெல்த்துக்கு இது ரொம்பவே நல்லது. இது போல் ஈஸியான டேஸ்டியான ஹெல்த்தியான குயிக்கான ரெசிபிஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.